நோன்பி 4ஆம் கேள்வி. பிபி, டயாபெட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் நான் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு நோன்பு வச்சுட்டேன். ஆனால் இந்த வருஷம் என்னால் அதை செய்ய முடியல. கம்பல்சரி டேப்லெட் போடணும் அப்படின்னு மருத்துவர் வந்து சொல்கிறாங்க. இதில் நான் எப்படி டேப்லெட்டும் போட்டு என்னால் நோன்பு எப்படி கடைபிடிக்க முடியும்? இதுக்கு உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்குறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தின் நோன்புகளை நமக்கு கடமையாக்கிவிட்டு, நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் உங்களுடைய நோன்புகளை நீங்கள் விட்டுவிட்டு பின்வரும் நாட்களிலே அதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அழகான ஒரு சலுகையை நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனாலும் நமக்கு வந்த நோய் என்பது ஓரிரு நாட்களில் நம்மை விட்டு செல்லுவதாக இருந்தால் பரவாயில்லை. இனி வாழ்நாள் முழுவதும் நாம் இந்த நோயோடவே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மருத்துவர்கள் கூறக்கூடிய இரத்த அழுத்தம், சர்க்கரை போன்ற நோய்களோடு இருக்கக்கூடிய நாம் இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடாமல் எப்படி நோன்பு நோக்க முடியும்? இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய சலுகை என்ன என்று நாம் கேட்டால், எனது அருமை சகோதர சகோதரிகளே, நோய் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சோதனை. ஆனால் எல்லா நோய்களும் நோய்கள் அல்ல. இவையெல்லாம் சில குறைபாடுகளே தவிர இது ஒரு நோய் அல்ல. 40 வயதிற்கு மேல் சிறிய எழுத்துக்கள் தெரியவில்லை என்றால் ஒருவர் கண்ணாடி அணிகிறார் என்று சொன்னால் அவரை நோயாளியாக நாம் பார்ப்பதில்லை, பார்வை குறைபாடு உள்ளவராகத்தான் பார்க்கின்றோம். அது போலத்தான் சர்க்கரை என்பது சில குறைபாடு உள்ள ஒரு அம்சமே தவிர அது ஒரு நோயே அல்ல. ஆகவே அந்த உங்களுடைய மருந்துகளை நீங்கள் பகலில் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதே போல அதை இரவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளுக்கு 3 வேளை எடுக்கக்கூடிய மருந்தை நீங்கள் நோன்பு திறந்த பிறகும் சகருடைய நேரத்திலும் நடு இரவிலும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சொன்னால் 3 வேளை மருந்து 2 வேளை ஆகுவதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. ஆகவே உங்களுடைய காலையில் எடுக்கக்கூடிய அந்த மருந்துகளை எல்லாம் சகரை தொடர்ந்தும், மதியம் எடுக்கக்கூடியது அல்லது இரவில் எடுக்கக்கூடியவைகளை நீங்கள் நோன்பு திறந்த பிறகும் அந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பகற்பொழுதிலே நீங்கள் உண்ணாமல் இருப்பதினால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அப்படி மிக அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய நோய்கள் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த நோன்பை விட்டு அவர்கள் அதற்கு பகரமாக ஏழைக்கு உணவளித்து விடலாம். அல்லது அடுத்த ஓரிரு மாதங்களில் நாம் இதிலிருந்து விடுபடுவோம், இதிலிருந்து நலம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்களே, ஆனால் நீங்கள் அதன் அடிப்படையிலே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். மருத்துவர்கள் சில விஷயங்களை அவர்கள் பட்டினி கிடப்பதினால் இந்த பிரச்சனை வரும் என்று உங்களுக்கு பரிந்துரைத்தால் மட்டுமே அந்த நிலைக்கு நீங்கள் போக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இப்படியே இதை திருப்பி பாருங்கள். பகலில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மருந்துகளை இரவிலே நீங்கள் 3 வேளையாக கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 2 வேளையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த பகற்பொழுதிலே நோன்பு நோக்கும் பொழுது நோற்று நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அவ்வாறு நோற்று பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நோன்பு மிக இலகுவாக அமையும். இல்லாத பட்சத்தில் அந்த நோன்புகளை நீங்கள் விட்டுக்கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லை. பின்வரும் நாட்களில் நோக்க முடிந்தால் நோக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஒரு ஏழைகளுக்கு அந்த உணவை கொடுத்து நீங்கள் அந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான்.